If you're a woman over 50, you'll get a breast screening invitation every 3 years. It's a regular breast health check. The thing about breast screening is that it can detect cancer long before you can even feel it. Or more likely, it'll put your mind at rest to know you've been checked. When you get your letter, why not save the date and get it done? When you're invited, save the date. It could save your life. புதிய புதிய விடயங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற ரீதியில் தான் ஒவ்வொரு தலைப்புகளின் கீழ் அதற்கு பொருத்தமான பல்வேறுபட்ட அதிதிகளை அழைத்து வந்து நாங்கள் எங்களுடைய இந்த அதிதிகள் பக்கத்தினூடாக பல மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறோம். அதற்கு தொடர்ச்சியாக நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்பும் கூட ஒரு பிரதான காரணமாக அமைந்திருந்தது. ஏற்கனவே இப்பொழுது எங்களுடைய அதிதியாக வந்திருப்பவர் இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்கு தெரிந்ததொரு முகமாக இருந்தாலும் கூட இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பை அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றும் வந்திருக்கிறார் ஃபாத்திமா ஷம்லா ரிஸ்தான் சட்டத்தரணி அவர்கள். அவர்களோடு சேர்ந்து பல்வேறுபட்ட இந்த காணி திருத்தங்கள் தொடர்பான சட்டங்களை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். வணக்கம். வணக்கம். ஏற்கனவே வருகை தந்திருந்தீர்கள். இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்தை உங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக தான், அதுவும் குறிப்பாக நிகழ்காலத்தில் அனைவருமே அறிந்து வைத்திருக்க வேண்டிய இந்த காணி திருத்தங்கள் தொடர்பாக பல சந்தேகங்கள் எனக்கு இருக்கிறது. அந்த சந்தேகங்களை நான் எழுதியே வந்திருக்கிறேன். அவைகளை ஒவ்வொன்றாக உங்களிடம் கேட்க வேண்டும். அது தொடர்பான ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் 2022ஆம் ஆண்டின் நவம்பர் மாதம் காணி பதிவுகள் தொடர்பான சட்டங்கள் என்கின்ற ரீதியில் தான் பேச போகிறேன். இந்த காணி பதிவுகள் அல்லது காணி திருத்தங்கள் என்று சொல்லும் பொழுது 2022ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதுதான் இப்பொழுது வரை பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் என்பது சட்ட தேவையா அல்லது சமூகத்தினுடைய தேவையா? 2022 நவம்பர் மாதம் ஒரு முக்கியமான பல சட்டங்கள், காணி தொடர்பான சட்டங்கள் திருத்தப்பட்டன. அதற்கான காரணங்கள் எனும் ரீதியில் நாங்கள் ஆராயும் முன் இந்த விடயம் தமிழில் என்னை பொறுத்தவரை, நான் ஒப்சர்வ் பண்ணின விடயங்களை பொறுத்தவரை இந்த விடயம் குறைவாகவே தமிழில் கலந்துரையாடப்பட்டது என்பது எனது கருத்து. இது எந்த அளவுக்கு சரியாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த விடயம் கட்டாயம் இங்கு உரையாடுதல் காலத்தில் சால தேவையாக உணர்கிறேன் நான். ஏனென்றால் நீங்கள் எண்ணி பாருங்கள், ஏனைய மாற்றத்திற்கு, இத்தகைய மாற்றத்திற்கான தேவை சட்டத்தால் விட சமூகத்தாலேயே உருவாக்கப்பட்டது. இலங்கை எனும் 65,610 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு தனித்தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றில் அரச காணிகள், 6 குளங்கள் மற்றும் சட்டத்தால் ஒதுக்கப்பட்ட இடங்கள் மற்றும் சர்வதேச சமூகத்திற்கு சொந்தமானவை என ஒதுக்கப்பட்ட நிலங்கள் என்பவற்றிற்கு அப்பால் சனத்தொகை பெருக்கத்துடன் காணிகளின் தேவையின் பெருக்கமும் கூடிய நிலையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காணி என்பது சிறந்ததொரு வளம். அந்த வளத்தின் தேவை வளராது. வளத்தின் தேவை அதிகரிக்குமே தவிர அந்த காணி என்ற வளம் வளராது. அது அடிப்படையிலேயே ஒரு அதிகரிக்காத ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வளமாகவே எப்பொழுதுமே இருக்கிறது. அதுவும் இலங்கை போன்ற தனித்தீவிற்கு அது வரையறுக்கப்பட்ட வளமாகவே இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலைமையில் நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமையில் தான் 2022 நவம்பர் மாதம் நொத்தாரிசு சட்டமும் அதே போல் அட்டோர்னி தத்துவம் வழங்கும் சட்டம், இறுதி விருப்பாவன சட்டம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்டினன்ஸ் என்பவை திருத்தப்பட்டன. இவை காலத்திற்கு காலம் அரசாங்கத்திற்கு சட்டத்தரணிகளாலும் அதேவேளை நீதிபதிகளாலும் வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைவாகவே இவை திருத்தப்பட்டன. இவை திருத்தப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் நாம் எல்லாம் அறிந்த விடயம், காணி தொடர்பான ஒரு வழக்கு இவ்வாறான எந்த அளவுக்கு காணியின் தேவையும் அது சம்பந்தமான விடயங்களும் இலங்கையில் அதிகரித்து இருக்கிறது என்றால், காணி தொடர்பான வழக்குகளுக்காக நீதிமன்றங்களுக்கு சென்றால் வருடக்கணக்கான காலம் பிடிக்கிறது அதற்கான ஒரு தீர்ப்பை பெறுவதற்கு. தாத்தா காலத்தில் தொடங்கப்பட்ட வழக்கு பேரனும் சேர்ந்து பேசுவதற்காக சப்ஸ்டியூட் பண்ற அளவுக்கு அந்த கேப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியில் பேரன் பேசும் நிலைமைக்கு இலங்கை தொடர்பான காணி சட்டங்கள் இருக்கின்றன. அதற்கான காரணம் காணி தொடர்பான வழக்குகள் அதிகரித்திருக்கின்றமையும் ஒரு முக்கியமான காரணம்தான்.
எனவே அது தொடர்பாக பேசுதலும் அது தொடர்பான தெளிவுகளை மக்களுக்கு தருதல் முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் காணி தொடர்பான விடயத்தில் கவனத்தில் கொள்ளப்படும் அது ஒரு சிவில் விடயம். அதில் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆவணங்கள் மட்டும் தான் கவனத்தில் கொள்ளப்பட்டு அதற்கான தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. எனவே ஆவணம் தொடர்பான அவற்றை ஆவணப்படுத்தல் தொடர்பான விடயங்களை கையாளுவதற்காகவே இந்த சட்டத்தில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த திருத்தங்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2022ஆம் ஆண்டில் நீங்கள் கூறியது போல நவம்பர் மாதத்தில் ஒரு பாரிய திருத்தங்களை இந்த காணிகள் தொடர்பாக கொண்டு வந்தார்கள். இப்பொழுது புதியதொரு அரசாங்கம் எவ்வாறான இந்த திட்டங்களை இந்த திருத்தங்களோடு அவர்கள் கொண்டு செல்ல முற்படுகிறார்கள், அல்லது இந்த காணி பிரச்சனை என்பது இலங்கை முழுவதுமே சுரையோடி போயிருக்கின்ற பல்வேறுபட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் கூறியது போல பல வருடங்களாக வழக்குகள் என்பது நிலுவையில் இருக்கிறது. புதிய அரசாங்கம் எவ்வாறான திருத்தங்களை கொண்டு வருவதற்கு அல்லது புதிய திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு உபாயங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார்களா? அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது காணி தொடர்பான விடயங்கள் இந்த சட்டத்தின் போதாக்குறையினாலும் ஆவணமயப்படுத்தலில் இருக்கும் குறைபாடுகளாலும் இவற்றுக்கான தேவைகள் சட்ட திருத்தத்துக்கான தேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 2022 பிறகும் கூட 2024, 2023, 2024 ஆகிய வருடங்களில் இவை தொடர்பான இன்னும் சிறிய சிறிய மாற்றங்கள், அந்த பெரிய திருத்தத்திற்கு பிறகு சிறிய சிறிய மாற்றங்களும் கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஏனென்றால் அந்த பெரிய திருத்தத்தை ஒப்சர்வ் பண்ணி அதன் பிறகு அது நடைமுறை சாத்தியமான வகையில் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் எவ்வாறு அவற்றை நிறுவுதல் என்பதில் இருக்கும் நடைமுறை சாத்திய குறைபாடுகளை அடிப்படையாக கொண்டு திருத்தங்கள் உட்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது. இலங்கை தொடர்பான காணி எனும் விடயத்தில், இலங்கை காணி சட்டங்கள் எனும் விடயத்தில் இலங்கை மக்கள் ஒவ்வொருவரும் அதனுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை மக்கள் மட்டுமல்ல, சர்வதேச இப்பொழுது நிறைய பேர் வெவ்வேறு நாடுகளில் குடியுரிமையை வெவ்வேறு இடங்களில் பெற்று சென்று விட்டனர். எனவே அவர்களை கூட இது பாதிக்கும் விடயமாக இலங்கை தொடர்பான காணி விடயங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இலங்கை காணிகள் தொடர்பான தேவைகள் அதிகரிக்கும் போது அவர் பொருளாதார ரீதியில் அவற்றின் பெறுமதி மிக மிக நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிகரிக்கிறது. குறிப்பாக நீங்கள் கூறியது அதே காலகட்டம் 2022ஆம் ஆண்டில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது காணி தொடர்பாக பல்வேறுபட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று வரையில் வடக்கு கிழக்கு என்று பார்க்கும் பொழுது இந்த எல்லை நிர்ணய பிரச்சனையாக இருக்கலாம், அவர்களுக்கான இந்த காணி உரிமைகள் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கலாம், இன்னுமே ஒரு தீர்க்கப்படாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அங்கும் கூட பல்வேறுபட்ட வழக்குகள் என்பது விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இலங்கை என்று பார்க்கும் பொழுது நீங்கள் கூறியது போல பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஆனாலும் இந்த திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட பிறகு அது தொடர்பான உடனடி நிவாரணம் அல்லது உடனடி நடவடிக்கை என்று இவ்வாறான ஏதேனும் ஒன்று இடம்பெற்றிருக்கிறதா, அல்லது இன்னுமே அது தொய்வு நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறதா? உடனடி நிவாரணம் எனும் விடயம் ரெண்ட், அதாவது வாடகைக்கு விடும் விடயத்தில் தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர ஏனைய விடயங்களில் உடனடி நிவாரணம் என்ற விடயம் படுத்தப்படவில்லை. ஏனென்றால் வாடகை கொடுக்கும் அந்த உரிமையாளரின் அந்த நிலம் தொடர்பான உரிமையாளரின் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் வாடகை தொடர்பான சட்டங்களில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது 2022 நவம்பர் மாத திருத்தங்கள் முக்கியமாக ஆவணப்படுத்தப்படுதல், டாக்குமெண்டேஷனின் திருத்தங்களாகவே இருக்கின்றது. எனவே திருத்தங்கள் உடனடி நிவாரணியாக காணிகள் தொடர்பான விடயங்களில் உடனடி நிவாரணி கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. இன்னும் சட்டம் மேம்பட வேண்டும். ஒரு விடயம் இன்னும் இலங்கை மக்களுக்கு புதிய விடயம் காணிகளை காப்புறுதி செய்தல். அது காணிகளை காப்புறுதி செய்தல் மோகேஜ் எனும் விடயத்துடன் சம்பந்தப்பட்ட விடயம். ஆனால் அதில் மட்டும்தான் காணி காப்புறுதி என்ற விடயம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இன்னும் தனிப்பட்ட நபர்கள் காணி காப்புறுதி எனும் விடயத்தினை உட்படுத்தலில் அதற்கான காணி காப்புறுதி விடயங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை முன்னர் கூறியிருந்தீர்கள், திருத்தப்பட்ட சட்டங்களில் இந்த நொத்தாரிசு சம்பந்தமாக. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதாவது 31ஆம் இலக்க 2022ஆம் ஆண்டு, அதே நேரத்தில் 6ஆம் இலக்க 2024ஆம் ஆண்டு நொத்தாரிசு சட்ட திருத்தங்கள் என்ன சொல்லுது? அதே நேரத்தில் இந்த திருத்தங்கள் எவ்வாறு கொண்டு வரப்பட்டுச்சு? இந்த திருத்தங்கள்
சட்டத்தரணிகளும் நான் சொல்லவே சொல்றது போலத்தான் சட்டத்தரணிகளும் நீதிபதிகளினதும் பொதுமக்களினதும் வேண்டுகோளுக்கிணங்க இவர் திருத்தப்படவே வேண்டும், இல்லாவிட்டால் ஏமாற்றப்படுவார்கள். காணி தொடர்பான விடயங்கள் மட்டுமல்ல, காணி தொடர்பான சிக்கல்கள் அதிகரிக்கும் என்ற ரீதியில் இந்த ஆவணமயப்படுத்தலில் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. இவை நாம் ஒருவருக்கு இலங்கையில் இலங்கை ஒரு சிட்டிசன் ஒருவர் காணியை பெறும் விடயம் டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் விடயம்தான் நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் மூலம் பெறுவது. அடுத்து அரச காணிகளை அரசாங்கம் வழங்குதல். இவையும் இன்னும் சில விடயங்களும் இதில் உள்ளடக்கப்படலாம் என்பவற்றின் மூலம் ஒரு காணியை பெறுகின்றார். அந்த பெறுதலின் பின் பெறுதலின் பின் அவர் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக நொத்தாரிசு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. காரணம், மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது இந்த நொத்தாரிசு திருத்தம் தொடர்பாக. நொத்தாரிசு என்றால் என்ன, அதனுடைய உள்ளடக்கங்கள், குறிப்பாக அதற்குள்ளே கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாகவும் இதனோடு சேர்த்து சொல்ல முடியும்? நொத்தாரிசு என்பவர் ஒரு காணியை ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது பரிமாற்றலுக்கு உட்படும் பொழுது அது சம்பந்தமான நிறைவேற்றுனர் தான் ஒரு நொத்தாரிசு என்பவர். அந்த பரிமாற்றத்தினை நிறைவேற்றும் ஒரு நபராக நொத்தாரிசுகள் இலங்கை அரசாங்கத்தால் உருவாக்கப்படுகிறது. அது அரசாங்கத்தால் வழங்கப்படும் லைசன்ஸின் அடிப்படையில் தான் நொத்தாரிசு என்னும் விடயம் ஆளப்படுகிறது. இதன் போது முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏனென்றால் முன்பு நாம் பார்த்தோம் டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் என்னும் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்வோமே. டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரில் முன்பு பணம் கொடுத்து வாங்கிய நபர் தனது கையொப்பத்தை வைக்க தேவையில்லை. ஆனால் 2022 நவம்பர் மாத திருத்தத்தின் பின் பணம் கொடுத்து வாங்கிய நபர் கட்டாயம் கையொப்பம் வைக்க வேண்டும். கையொப்பம் மட்டுமல்லாமல் அவரது விரல் அடையாளத்தையும் வைக்க வேண்டும். அவரது புகைப்படத்தை, பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை அந்த குறித்த டீடில் பேஸ்ட் பண்ண வேண்டும். அது நொத்தாரிசின் கடமை. அதன் பின் 2024 ஏற்பட்ட சில மாற்றங்கள் குறித்த நொத்தாரிசின் ரிஃபரன்ஸுக்காக மட்டும் புகைப்படத்தை கொடுத்தால் போதும். திறத்தவர்களுக்கு வழங்கப்படும் அந்த ஒரிஜினல் டீட் என்னும் விடயத்தில் புகைப்படத்தை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது கடந்த வருடம் கொண்டு வரப்பட்ட திருத்தம் மாற்றம். நொத்தாரிசு போன்றே அடுத்ததாக இந்த அட்டோர்னி தொடர்பாகவும் பல சந்தேகங்கள் இருக்கிறது. குறிப்பாக 28ஆம் இலக்கு 2022ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் இலக்கு 2024ஆம் ஆண்டு அட்டோர்னி தத்துவம் வழங்கல் சம்பந்தமான சட்ட திருத்தம் எவ்வளவு தூரம் முக்கியமானதாக இருக்கிறது? அட்டோர்னி தத்துவ வழங்குதல் பற்றிய விவரம் அது ஆழமான ஒரு விடயம். ஏனென்றால் ஒரு உரிமையாளர் தனக்குரிய உரிமையை தான் அனுபவிக்கும் ஒரு விடயத்தை இன்னொருவருக்கு அட்டோர்னி தத்துவ பத்திரம் மூலம் வழங்குதல் என்பது ஒரு முக்கியமான விடயம். இதற்கு முந்தைய 2022 நவம்பருக்கு முந்தைய காலப்பகுதியில் பார்த்தீர்களானால் அட்டோர்னி பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. பதிவு செய்யப்படாத அட்டோர்னி தத்துவங்களும் கூட ஏற்கப்பட்டன. ஆனால் 2022 நவம்பர் மாதத்தின் பின் ஒவ்வொரு அட்டோர்னி தத்துவம், காணி தொடர்பான அட்டோர்னி தத்துவமும் கட்டாயம் பதியப்பட வேண்டும். அதுவும் ஸ்பெஷலாக விசேடமாக ஒரு காணி தொடர்பான அட்டோர்னி தத்துவம் காணிக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். அது பொது அட்டோர்னி தத்துவ பத்திரத்தில் அந்த விடயம் உள்ளடக்கப்பட்டால் அந்த விடயம் காணிக்காக செல்லுபடியான தன்மையை இழக்கும் என்ற ரீதியிலான சட்ட மாற்றங்கள் இவ்வாறு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஏனென்றால் கூடுதலான ஏமாற்று வேலைகள், கூடுதலான நம்பிக்கை இழப்புகள், கூடுதலான முறைகேடுகள் இந்த அட்டோர்னி தத்துவத்தின் அடிப்படையிலேயே நடைபெறுகிறது. எனவே தான் கூடுதலாக வெளிநாடுகளுக்கு அட்டோர்னி தத்துவத்தை வேறு நபர்களுக்கு கொடுத்துவிட்டு செய்கிறார்கள். அவர்களால் அது கொடுக்கப்பட்ட நபர் சில வேலை முடியாவிட்டால் இன்னொருவருக்கு மாற்ற முடியும். அந்த நபர் எவ்வாறான நபர் என்பது தெரியாது. அவரால் அந்த காணி தொடர்பான விடயங்கள், அந்த உரிமையாளர் பாதிக்கப்படலாம், முறைகேடுகள் நடக்கலாம். எனவே தான் அட்டோர்னி தத்துவம் என்ற விடயம் முக்கியமாக மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. நொத்தாரிசு சட்ட திருத்தமாக இருக்கலாம், இந்த அட்டோர்னி தத்துவமாக இருக்கலாம்.
தமிழ் மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மொழியில் இவை தொடர்பான ஒரு விழிப்புணர்வோ அது சார்ந்த ஒரு அறிவோ என்பது மிகப்பெரிய அளவில் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. அது ஒரு பாரிய தடையாகத்தான் இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்த்தது போல ஒரு வழக்கு தொடர்பாக ஏதேனும் ஒரு நீதிமன்றத்திற்கோ அல்லது ஒரு சட்டத்தரணிக்கோ சென்றால் அவர்களுக்கு இந்த மொழி ரீதியான பிரச்சனை என்பதும் கூட ஒரு பாரிய சிக்கலாக இருக்கிறது. இதற்கான ஏதேனும் ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான ஏதேனும் ஒரு அணுகுமுறை அல்லது ஒரு புதிய சட்டத்தினூடாக அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை சரி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதா? பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஆனால் தமிழ் மூலமான நீங்கள் சொல்வது போல் அது ஒரு மொழி தொடர்பான உரிமை. அந்த மொழி தொடர்பான உரிமை சிங்களம் தமிழ் இரண்டும் நிர்வாக மொழி என்ற அடிப்படையில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். வடகிழக்கு மாகாணங்களில் சிங்கள இல்லாமல் தமிழில் தனியாக கையாளக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதே போல் சிங்களம் நிர்வாக மொழியாக இருக்கும் சவுத் பிரதேசங்கள், அதே மாதிரி வெஸ்டர்ன் சவுத் பிரதேசங்களில் கூட, மத்திய மாகாணங்களில் கூட தமிழில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக டாக்குமெண்ட்ஸை போட முடியும், ஆவணங்களை அது சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் மொழிபெயர்ப்பு அதனுடன் இருக்க வேண்டும். சிங்கள மொழிபெயர்ப்பும் அதோடு சேர்த்து அல்லது ஆங்கிலம் இல்லாவிட்டால் ஆங்கிலம் இரண்டில் ஒரு மொழிபெயர்ப்பு அதனுடன் சேர்த்து வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த மொழி உரிமையினை பெரும்பாலானவர்கள் பெறுவதில் பின் நிற்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மொழி உரிமை அறியாத காரணமோ இல்லாவிட்டால் இப்படியான ஒரு விடயம் இருக்கின்றது என்பது தெரியாதோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த மொழி உரிமையின் அடிப்படையில் அவர்கள் அதனை கவனத்திற்கு கொள்ளாது அவர்களது டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவதில் தான் அவர்களது கவனம் இருக்கிறதே ஒழிய இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எனும் விடயத்தில் மொழி உரிமையினை முற்படுத்துவதற்கு பொதுவாக சிங்கள மொழி நிர்வாக மொழியாக இருக்கும் இடத்தில் அவ்வாறு நடைபெறுவதில்லை. காரணம், இவ்வாறான ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கான பிரதானமான ஒரு நோக்கம் வடக்கு கிழக்கு அதே போன்று மலையகம் என்று பார்க்கும் பொழுது சில நேரங்களில் இந்த கிராமப்புறங்களிலும் கூட இவ்வாறான இந்த காணி திருத்தங்களோ அல்லது இந்த காணி ரீதியான பிரச்சனையோ அது தொடர்பான நிலுவை வழக்குகளோ என்பது அதிகப்படியாக காணப்படுகிறது. அதற்கு பிரதான காரணம் மக்களுக்கு அது தொடர்பான ஒரு சரியான விழிப்புணர்வோ அல்லது அறிவோ இல்லாத ஒரு காரணம். அதே நேரத்தில் அது தொடர்பான ஒரு அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் கிராம அலுவலர்களுக்கோ பிரதேச செயலகங்களுக்கோ சென்றாலும் கூட அந்த வழக்குகளோ அல்ல அவர்களுக்கான உரிமைகள் என்பது மிக விரைவாக கிடைப்பதும் இல்லை. மிகப்பெரிய ஒரு காலதாமதம் எடுக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் கூறியது போல இந்த பகுதிகளில் இருக்கின்ற வழக்குகள் தான் பல ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. சரியான ஒரு விடயத்தை மக்களால் பெற்றுக்கொண்டு அதற்கான ஒரு நிவாரணத்தையோ அல்லது ஒரு முடிவையோ பெற முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. அவ்வாறான இடங்களில் எவ்வளவு காணி திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் குறிப்பிட்ட சில இடங்களுக்கென்று அதில் ஒரு மாற்றங்களும் கொண்டு வரப்பட வேண்டும் தானே. இது தொடர்பாக சட்டத்தில் ஏதேனும் ஒரு விடயங்கள் கையாளப்படுகிறதா? பிரதேச ரீதியாக காணி தொடர்பான சட்ட திருத்தங்கள் அந்த பிரதேசத்தின் தேவையின் அடிப்படையில் கொண்டு வரப்படலாம். அதை முன்னின்று செய்ய வேண்டியவர்கள் அந்த பிரதேச அரசியல்வாதிகள். அவர்கள் தான் இவற்றுக்காக முன்னிற்க வேண்டும். ஏனென்றால் மக்களின் சக்தி அரசியல்வாதிகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள். அவர்கள் அந்த இடம் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு நடக்கின்றன, எவ்வாறு நிகழ்கின்றன என்ற அறிவை பெற்றவர்களாக அவர்கள் தான் இதற்காக முன்னிற்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, சட்டத்தரணிகளுக்கும் அதற்கான கடமை இருக்கிறது. ஆனால் சட்டத்தரணிகளை விட இதனை அரசிற்கு கொண்டு வருவதற்கு பொருத்தமானவர்கள் அரசியல்வாதிகள் தான் இவற்றை சட்டத்திற்கு முன் கொண்டு வந்து அதனை நிறைவேற்றுனர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த 2022ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட திருத்த சட்டங்களில் நொத்தாரிசு அதே நேரத்தில் அட்டோர்னி தத்துவம் போன்று இறுதி விரிப்பாவனம் சம்பந்தமான இந்த சட்ட திருத்தத்தினுடைய மைல்கல் தற்போதைய நிலையில் எப்படி இருக்கிறது? 2022 நவம்பர் மாத இறுதி விரிப்பாவன சட்டம் தொடர்பானது நான் சொல்லுவேன், அது ஒரு மைல்கல் என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் அதற்கு முந்தைய காலத்தில் ஒரு நபரின் இறுதி விருப்பாவனம் என்பது ஒன்றோ நொத்தாரேசினால் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் அல்லது அவர் 5 சாட்சிகளின் முன்னிலையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு இறுதி விருப்பாவனமாக இருக்கலாம். ஆனால் 2022 நவம்பருடன் அந்த தனிப்பட்ட நொத்தாரிசினால் நிறைவேற்றப்படாத எந்த ஒரு இறுதி விருப்பாவனம், லாஸ்ட் வில் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அந்திம கெமதி பத்திரே கிழக்கியனமா, அந்த மாதிரி விடயங்கள் ஒரு நொத்தாரிசினால் கட்டாயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவரது புகைப்படம் ஒட்டப்பட்டு அது நொத்தாரிசினால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இது குறித்த நபர் தான் என்பதை உறுதிப்படுத்தி அவரது நொத்தாரிசின் சீல் அங்கு கொடுக்கப்பட்டு அவரது விரல் அடையாளம் கூட
இடப்பட வேண்டும் என்ற விடயம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏனென்றால் சொத்து தொடர்பான விடயங்களில் இவ்வாறான ஒரு நபர் இறந்த பின் இவ்வாறான போலியான விடயங்கள், போலியான வெளிவந்து யாருக்கு சொத்து போய் சேர வேண்டும் என்று ஒருவர் நினைத்தாரோ அவர் அல்லாதவருக்கு கூட போய் சேரக்கூடிய நிலைமைகள் இருந்தது. ஆனால் 2022 நவம்பர் மாதத்திற்கு பின் நொத்தாரிசு ஒருவனால் நிறைவேற்றப்படாத எந்த ஒரு இறுதி விருப்பாவனமும் செல்லுபடியாகாது. அப்பொழுதுதான் இந்த இறுதி விருப்பாவனம் என்பது மக்களுக்கான ஒரு மிக சரியான ஒரு சட்ட திருத்தமாக, காணி திருத்தமாக அது கொண்டு வரப்பட்டது. ஆமாம், அது ஒரு மைல்கல். ஏனென்றால் ஒரு இறந்த நபரின் சொத்து தொடர்பான ஒரு விடயத்தை கையாள்வதற்கு மாவட்ட நீதிமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அதே மாதிரி சிறு பிள்ளைகளின் விடயங்களும் இறந்த ஒரு நபரின் விடயங்களையும் கையாள்வதற்கு சிறந்த இடம் மாவட்ட நீதிமன்றம் தான். அப்போ இதன் போது மாவட்ட நீதிமன்றங்களை மிஸ்கைட் பண்ணும் விதமாக லாஸ்ட் வீல்கள், இறுதி விருப்பாவனங்கள் உருவாக்கப்படுவது தடை செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த நீங்கள் கூறியது போல இந்த நவம்பர் மாதம், அதாவது 2022ஆம் ஆண்டிலே 3 மிகப்பெரிய காணி திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அதில் ஒன்றுதான் இந்த நொத்தாரிஸ். அதே நேரத்தில் போல இந்த அட்டர்னி தத்துவத்தை போன்று இந்த இறுதி விருப்பாவனம் கூட மிக மிக முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இவைகளை தாண்டி இந்த மோசடிகள் தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது மோசடிகள் தடுப்பு சட்டத்தில் இந்த மேற்கூறிய சட்டத்திட்டங்கள் எப்படி தாக்கம் செலுத்துது? ஆமாம், மோசடிகள் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 2 நொத்தாரிசு சட்டம் தொடர்பான காணிகள் தொடர்பான விடயங்களோடு இணைத்து பார்க்கப்படுகிறது. எனவே அவை அந்த நபர்கள் தொடர்பான விடயங்கள், இவர் தான் கையொப்பமிட்டார், இவர் தான் இவ்வாறு கொடுத்தார், இதன் மூலம் மோசடிகள் தடுப்பு என்பதன் மூலம் ஒரு டீட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரில் முன்பு ஒரு விடயம் இருந்தது, வாங்குபவர் கையொப்பமிட தேவையில்லை. அதன் போது வரிகள் தொடர்பான விடயத்தில் வாங்குபவருக்கு இலகுவில் நழுவக்கூடிய ஒரு விடயம் இருந்தது. இது எனக்கு தெரியாமல் நடந்த ஒரு விடயம். எந்த பேருக்கு ஒரு காணி இருக்கிறது என்று கூறலாம். யாராவது ஒருத்தர் எனக்கு வாங்கி தந்தார் என்று கூட கூறலாம். அப்படி கூட கூறலாம், வரியிலிருந்து தப்புவதற்காக. ஆனால் குறித்த நபர் வர வேண்டும், அவர் அறிவுறுத்தப்பட வேண்டும். அவர் இல்லாத விதத்து அவரது அட்டோர்னி தத்துவக்காரர் கையொப்பமிட வேண்டும். அவருக்கு அந்த குறித்த காணியின் ஷெட்யூலை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அட்டோர்னி தத்துவமாக அது இருக்க வேண்டும் என்று தேவைப்படுத்துகிறது. அதேவேளை காணி ஒன்று கிஃப்டாக, பரிசாக வழங்கும் பொழுது அதிலும் கூட பெரிய நிச்சயமாக அதே நேரத்தில் அதில் மோசடியும் கூட இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. முன்பெல்லாம் காணி ஒன்று பரிசாக வழங்கப்படும் பொழுது யாராவது ஒருவர் அவர் ஒரு மைனர் சார்பாக பரிசுகள் வழங்கப்படும் போது அவர் சார்பாக யாராவது ஒரு உறவினர் பெறலாம். அதே போல் அவர் இலங்கையை விட்டு நாடு கடந்த நிலையில் இருக்கும் போது அந்த பரிசை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுதும் கூட 2022 கட்டாயம் நாட்டை விட்டு வெளியில் இருக்கும் நபர் சார்பாக பரிசொன்றை பெறுபவருக்கு அட்டோர்னி தத்துவம் இருக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு இருந்தது. ஆனால் சமீப காலத்தில் அது இல்லாமக்கப்பட்ட ஒரு கடிதம் மூலம் கூட, இன்னும் கடிதம் ஒன்றை வழங்குவதன் மூலம் கூட அவர் சார்பாக பெற முடியும் என்று மாற்றப்பட்டுள்ளது. அது சமீபத்திய மாற்றம். ஆனால் அந்த கிஃப்டை பெறும் நபர், அந்த பரிசை பெறும் நபர் எப்பொழுது மைனர் என்னும் நிலைமையில் இருந்து வெளியே வருகிறாரோ அல்லது மேஜர் ஆகிறாரோ அல்லது நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தவர் நாட்டிற்கு எப்பொழுது வருகிறாரோ அவர் கட்டாயமாக டீட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஒன்று, நான் இந்த பரிசை ஏற்றுக்கொண்டேன் என்ற டீட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஒன்று எழுதவே வேண்டும் என்று சட்டம் நியதிப்படுத்தியுள்ளது. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இது தொடர்பாகவும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும், அல்லது இந்த சட்ட திருத்தம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபர் இருக்கிறார், ஏதோ ஒரு பொது தேவைக்காக ஒரு நிலத்தையோ ஒரு காணியையோ அவர் நன்கொடையாக வழங்குகிறார். அவர் வைத்துக் கொண்டார். ஒரு காலகட்டத்தில் அது நன்கொடையாக ஒரு பாடசாலையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறான இயங்குகின்ற ஒரு பாடசாலை அவர் நன்கொடையாக கொடுத்த இந்த காணியில் தான் இயங்குவது என்று வைத்துக் கொண்டால், அவர் மரணம் அடைந்த பிறகு அவருடைய மகன் அந்த காணியை உரிமை கோரினால் சட்டத்திட்டம் எப்படி சொல்கிறது? ஆமாம், அது ஒரு விடயம். அது இப்பொழுது பொதுவாக எல்லா இடத்திலும் காணியின் பெருமதியின் காரணமாக அவரது வாரிசுகள், அந்த வாரிசுகள் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விடயம் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதில் சில தேவைப்பாடுகளும் இருக்கின்றது. அந்த தேவைப்பாடுகளை நிறைவேற்ற அவர் எப்படி கொடுத்தால், என்ன நோக்கத்திற்காக கொடுத்தார், அவரின் நோக்கம் நிறைவேற்றப்பட்டதா என்ற அடிப்படையில் அவை கேள்விக்குட்படுத்த
முடியும். அந்த நேரத்தில் அது சரியாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால், அத்தனை சட்டத்திட்டங்களையும் கடைபிடித்து அது ஆவணப்படுத்தப்பட்டிருந்தால், இவர் கிளைம் பண்ணும் பொழுது அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது அது ஒரு பொது சொத்தாகவே அந்த குறிப்பிட்ட வழங்குனவருக்கே அது கண்டினியூ செய்யக்கூடிய, அதை தொடர்ச்சியாக அவர்களே அந்த கட்டிடத்தை பேணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது உரிமையாளருடைய மகனுக்கு அந்த கட்டிடம் மீண்டும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஆமாம் ஜெரா, நான் சொன்னது தான். என்னவென்றால் இப்பொழுது நாம் நினைத்துக்கொள்ளும், இது ஒரு விடயம், ஒரு நிறுவனத்திற்கு அளிக்கும் பொழுது அந்த நிறுவனத்தின் கான்ஸ்டிடியூஷன் என்று ஒன்று இருக்கும். அந்த கான்ஸ்டிடியூஷனின் அடிப்படையில் தான் அவர் அந்த கொடையை வழங்கி இருப்பார். ஒரு தனியார் பாடசாலை என்று வைத்துக்கொள்வோம். அந்த பாடசாலைக்கு வழங்கி இருக்கிறார். அவர் வழங்கும் நேரத்தில் கான்ஸ்டிடியூஷனில் சில விடயங்கள் உட்பட்டிருக்கும். அந்த விடயங்களுக்காகத்தான் அந்த காணியை அவர் வழங்கி இருப்பார். அந்த விடயங்கள் காலப்போக்கில் இல்லாமல் போய் வேறு விடயங்கள் அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த குறிப்பிட்ட எந்த காரணத்திற்காக கொடுத்தாரோ அந்த காரணம் இல்லாமல் போகுதல், அதன் மூலம் வாரிசு உரிமையாளர்களுக்கு அந்த சொத்தினை கிளைம் பண்ணக்கூடிய இந்த தேவைக்காக கொடுக்கப்பட்டது இப்பொழுது அந்த தேவை பயன்படுத்தப்படவில்லை, அதனால் நாங்கள் அதை மீள பெற்றுக் கொள்கிறோம் என்று அவரது நோக்கம் இப்பொழுது நிறைவேற்றப்படுவதில்லை. இது வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது அவரது நோக்கம் அல்ல என்ற ரீதியில் கிளைம் பண்ண முடியும். அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. உண்மையில் பல விடயங்கள் பொதுமக்களினுடைய நலன் சார்ந்து அல்லது இந்த காணியினுடைய திருத்த சட்டங்கள் தொடர்பாக, அவர்களுடைய காணிகள் தொடர்பாக, அவர்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி, பொதுமக்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த காணி திருத்த சட்டங்களாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் கொண்டு வர போகின்ற புதிய அரசியலமைப்பு மாற்றத்தில் இடம்பெற போகின்ற விடயங்களாக இருக்கலாம், இவை தொடர்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அவர்களுடைய காணிகளை எப்படி பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அது தொடர்பான சட்ட திருத்தங்களை அவர்கள் எப்படி அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை மக்களுக்கு நீங்கள் சொல்ல முடியுமா? காணி தொடர்பான சட்டங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சட்டம் என்பது பொதுவாக எல்லாரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சட்டம் அறியாமல் இருப்பது சட்டத்தின் குற்றமல்ல என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. எனவே அவை தொடர்பான விடயங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள், நீங்கள் இலங்கையில் இருக்கிறீர்களா, இலங்கைக்கு வெளியில் இருக்கிறீர்களா, அந்த காணியுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்களா, சம்பந்தப்படாமல் இருக்கிறீர்களா என்ற விடயத்தை பொறுத்து உங்களுக்கான காணி தொடர்பான ஆலோசனைகள் மாற்றமடையும். ஆனால் எனிவே நீங்கள் இலங்கையில் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு கேவியட் தகனம் ஒன்றினை அந்த காணி தொடர்பாக பதிந்து வைத்தல் உங்களது காணிகளை பாதுகாப்பதற்கான ஏதுவாக இருக்கும். அதேவேளை உங்களது காணிகள் பெருமளவில் மோசடி செய்யப்படக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது என்பதையும் மனதிற்கொண்டு அவை தொடர்பான விடயங்களை மீள திரும்ப வருடத்திற்கு ஒரு முறை சரி, எனுவலி சரி, நீங்கள் மீளாய்வு செய்தல் சால சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் காணி பதிவகத்தில் ஒரு காணி பதிந்தால் போதும், ஒரு ப்ராப்பர்ட்டி பதிந்தால் போதும் என்ற நிலைமையில் இருக்காமல் உங்களுடன் சம்பந்தப்பட்ட லோக்கல் அத்தாரிட்டி, அது முனிசிபல் கவுன்சிலாக இருக்கலாம், அர்பன் கவுன்சிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு அத்தாரிட்டியில் உங்கள் சம்பந்தமான விடயங்கள், உங்கள் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விடயங்களையும் பதிவு செய்து வைத்திருப்பது உங்களுக்கு சட்டத்தில் உங்களது நிலைமையை மிகச் சிறப்பாக பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையிலேயே பயனுள்ள பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இந்த ஒரு அரை மணி நேரம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. மக்கள் தங்களுடைய உரிமைகள் தொடர்பாக எவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதே நேரத்தில் இந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு எங்களுடைய இந்த சொத்துக்களை நாங்கள் எப்படி பராமரிக்கிறோம் என்ற ஒரு விடயத்திலும் கூட நீங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இப்பொழுது புதிய புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படும் பொழுது இந்த வரி விதிப்பு தொடர்பாகவும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அது தொடர்பான வரியினை எப்படி செலுத்துவது, எங்களுடைய சொத்துக்கள் குறிப்பாக ஒரு நபருக்கு ஓரிரு சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த சொத்துக்களை அவர் பராமரிப்பதற்கு அவர் கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு பதிவை தான் இந்த காலை வேளையிலே நாங்கள் சட்டத்தரணி ஷாம்லா அவர்களை அழைத்து வந்து அவரினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். நிச்சயமாக பயனுள்ள பல்வேறுபட்ட விடயங்களை நீங்களும் தெரிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். பல விடயங்களை நீங்கள் மக்களுக்காக கூறியிருந்தீர்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த நேரத்தையும் ஒதுக்கி இந்த காலை வேளையிலே இங்கு வருகை தந்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.